வணக்கம் தலைமையிலே. நேற்று மதியம், அதாவது திங்கட்கிழமை மதியம், இஸ்ரேலுடைய வரலாற்றிலேயே நேற்றைய அந்த பொழுது மறக்க முடியாத தினமாக, நாளிகையாக மாறிப்போனது. இஸ்ரேல் முழுவதுமே சோகம், அழுகை, ஆனந்தம், பேரானந்தம் என்ற பல்வேறு உணர்வுகளை அந்த மக்களிடையே பார்க்க முடிஞ்சது. கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்ரேலிலிருந்து காசாவிற்கு கடத்தி செல்லப்பட்ட பிணைய கைதிகள் ஒருவருமே காசாவில் இல்லை, அனைவரும் மீட்டு விட்டோம் அனைவரையும் என்று இஸ்ரேலிய இராணுவம் நேற்று அறிவிப்பு கொடுத்தாங்க. கடைசி நபரை நேற்று மதியம் மீட்டாங்க. அதுதான் அவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்கு காரணம். அதில் சோகத்துக்கு காரணம் அந்த நபர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நபரை, கடைசி நபரை மீட்பதற்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க, இராணுவ நடவடிக்கை பண்ணாங்க. இந்த ஆப்ரேஷனுடைய பெயர் ஆப்ரேஷன் பிரேவ் ஹார்ட், ஆப்ரேஷன் தைரிய நெஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நபரை மீட்கிறதுக்கு மிக பெரிய அளவு அங்கே ஒற்றுமையுடன் இஸ்ரேலில் செயல்பட்டாங்க. ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டோமே புரியும். அவருடைய வாழ்க்கை, அவரை பற்றி சொல்வது தான் ஆப்ரேஷன் பிரேவ் ஹார்ட், தைரியமான நெஞ்சுக்கு சொந்தக்காரர். இவருடைய பெயர் ரான் கிவ்லி. இவர் இஸ்ரேலில் உள்ள பார்டர் போலீஸ் அப்படிம்பாங்க. இஸ்ரேல் காவல்துறை உண்டு, சிறப்பாக எல்லைகளை பாதுகாக்கும் காவல்துறை. பார்டர் போலீஸ் தனியாக ஒன்று இருக்கு. அதில் சிறப்பு அதிரடிப்படை வீரர் தான் இந்த ரான் கவுலி, கமாண்டர். அவர் இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பாக இவர் மோட்டார் சைக்கிளில் போய் பெரிய விபத்துக்கு உள்ளானார். இவருடைய தோள்பட்டை, ஷோல்டரில் ஃப்ராக்சர்பாங்க, காயம், பெரிய உடைப்பு காயம் ஏற்பட்டது. அந்த அக்டோபர் 7 தாக்குதல் சமயத்தில் வீட்டில் மருத்துவ ஓய்வில் இருந்தார். அவருக்கு விரைவில் அறுவை சிகிச்சை பண்ணுவதற்கு ஏற்பாடுகள் நடந்துச்சு. இந்த சமயத்தில் தான் அக்டோபர் 7 மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்படுது. அவர் அந்த சூழலிலுமே, அதாவது அந்த தோள்பட்டை உடைந்த நிலையிலுமே இயந்திர துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு, அந்த பார்டர் போலீஸ் அப்படிங்கிறதுனால அந்த எல்லைக்கு போய் சண்டையில் ஈடுபட்டார். இவர் ஒரு கமாண்டர் வீரர். அதனால பல்வேறு இஸ்ரேலிய மக்களை காப்பாற்றி பல காசா பன்றிகள், பயங்கரவாத பன்றிகளை கொன்று குவித்தார். ஆனால் கடைசியில் துரதிருஷ்டவசமாக துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி வீர மரணம் அடைஞ்சார். உடனே இவருடைய சடலத்தை அந்த மன நோயாளிகள் சடலத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களே தெரியல, சடலத்தை எடுத்து சென்று விட்டார்கள் அந்த மனநோயாளி பயங்கரவாத காசா பன்றிகள். இத்தனை வருஷமா அனைவருமே மீட்டாங்க. கடைசியா இந்த ரான் கவுலியை மட்டும் மீட்க முடியல. ஏன் கடைசி 10 ஆண்டுகளில் இது இந்த பிரச்சனை நடந்து 2.5 வருஷம் ஆச்சு. ஏன் கடைசி 10 ஆண்டுன்னு குறிப்பிட்டேன் அப்படின்னா, அதற்கு முன்னால் கடத்தப்பட்ட நபர்களையுமே சடலங்கள்லாம் மீட்டுட்டாங்க. அதனால தான் கடைசி 10 ஆண்டுல இஸ்ரேலிருந்து கடத்தப்பட்டவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவம் அறிக்கை கொடுத்தது. அதனால இவரை விடவே கூடாது. இவர் பொதுவாகவே இஸ்ரேலியர்கள் யாரையுமே விட மாட்டாங்க, தவறான முன்னுதாரணமாக போகுன்னு நினைப்பாங்க. இவருக்கு மிகப்பெரிய தேடுதல் வேட்டை நடைபெற்றது. ஏன்னா அவர் அந்த சூழலுமே சண்டைக்கு போய் எண்ணற்ற பொதுமக்களை காப்பாற்றி அந்த காசா ஹமாஸ் பயங்கரவாதிகளை வேட்டையாடி இன்னுயிர் கொடுத்தனால தேடினாங்க. இவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இதுக்கு பெரிய ஊக்கமாக அமைஞ்சாங்க. அவருடைய மகனை திரும்ப கொண்டுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பேட்டிகள், போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி 10 நாளைக்கு முன்னால ஒரு உளவு தகவல், ஆனால் உறுதியான தகவல் இஸ்ரேல் இராணுவத்துக்கு கிடைச்சது. என்ன உளவு தகவல்னா, கடத்தப்பட்ட ரான் கவுலியோட சடலம் இன்னைக்கு இஸ்ரேல் கட்டுப்பாடில் உள்ள காசால ஒரு சுடுகாட்டில் புதைக்கப்பட்டது. எந்த சுடுகாடுன்னு சொல்ல, எந்த இடம்னு சொல்ல, ஆனா ஒரு சுடுகாட்டில் புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த உளவு தகவல் வந்துச்சு. காசால ஆயிரக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம், அதுக்கு மீறியே புதைக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இதை தோண்டி எடுப்பது, எந்த இடம் தெரியாமல் சொல்லி தான் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க.
இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டாங்க. ஹமாஸ் வந்து இப்படி புதைச்சிட்டோம் அவ்வளோதான், அதோட சொல்லி அவங்க நிறுத்திக்கிட்டாங்க. இதோட பெயர் வந்து ஆப்ரேஷன் பிரேவ் ஹார்ட்னு வச்சாங்க. பெரும் படையே இறக்கப்பட்டது. இஸ்ரேலுடைய இராணுவத்தில் அலெக்சாண்ட்ரோனி பிரிகேட் என்ற ஒரு படைப்பிரிவு இருக்கு. அந்த படைப்பிரிவை சேர்ந்த கிட்டத்தட்ட 300 இராணுவ வீரர்கள், காம்பேட் இன்ஜினியர் பொறியாளர்கள், மேலும் வந்து மருத்துவ உதவியாளர்கள், பல் டாக்டர்கள், கையடக்க எக்ஸ்ரே கருவிகள், கம்ப்யூட்டர் சாதனங்கள் சொல்லி மிகப்பெரிய படை போனாங்க. இவர்களோடு இஸ்ரேலிய மத குருமார்கள், ராபி அப்படிம்பாங்க, இஸ்ரேலிய மத குருமார்கள், மன நலத்தை தைரியப்படுத்துவார்கள், மனதை தைரியப்படுத்தும் ஆலோசகர்கள், இப்படி பெரும் படையை அங்கே அனுப்பியிருந்தாங்க. ஏன் இவ்வளோ பேர்த்த அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அந்த சடலங்கள்லாம் புதைக்கப்பட்டு பல்வேறு ஆண்டு காலம் ஆயிருக்கலாம். அந்த பகுதி சடலங்கள் புதைக்கப்பட்டு இந்த ரான் கவுலியோடைய ஒரு பல்லின் அடையாளம், அதோட சான்றிதழ் வந்து அவங்க அப்பா மட்டும் இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு பிணத்தையும் எடுத்து அதன் மண்டையோட்டில் உள்ள அந்த பல் வரிசையை ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்ரே எடுத்து அதில் வந்து அந்த ரான் கவுலியோடைய அந்த அடையாளம் பொருந்தி போகிறதா என்று பார்க்கணும். ஏன்னா ரான் கவுலி போய் 2 வருஷம் ஆயிருக்கு. அதனால இவர்களுக்கு வேற வழியே இல்லை. இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு சடலமாக எடுத்து எடுத்து அந்த மண்டையோடு கபாலத்துக்குள் இருக்கும் அந்த பல்லை ஆராய்ச்சி பண்ணி அது ரான் கவுலியா என்று பார்க்க வேண்டியது இல்லை என்றே திரும்ப போஸ்ட் இருந்தாங்க. இரவும் பகலும் கடந்த 10 ஆண்டு காலம் 10 நாட்களாக இந்த ஆப்ரேஷன் போயிட்டே இருந்துச்சு. 200 சடலங்களை வெளியெடுத்து சோதனை செய்து பார்க்கும்போது கூட அந்த ரான் கவுலியோட சடலம் கிடைக்கல. கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மா வேணாங்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவர்கள் படுகிற பாட பார்த்து அந்த இராணுவ வீரர்கள் சின்ன பசங்க தான், யாரோ ஒரு சடலம் வெளியெடுக்கிறாங்க, பல்ல ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அந்த கொடூரமான நிலையில் திரும்ப உள்ளே புதைக்கிறாங்க. 200 சடலத்தை பார்த்தாங்க, தங்களுடைய மகனுடைய சடலம் கிடைக்கவில்லை. அதனால் விட்டுடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. ஆனால் அந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த இராணுவ வீரர்கள் தான் அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா நிச்சயமா ஈமான்னு சொல்லுவாங்க, நம்ம அம்மா அப்படின்னு கூப்பிட்றோம், அவங்க ஈமா அப்படிம்பாங்க, நம்ம அப்பான்னு கூப்பிட்றோம், அவங்க ஆபா அப்படிம்பாங்க, அதான் அப்பா அம்மாங்க. அவங்க வந்து ஈமா, நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, எல்லா சடலத்தையுமே இங்கே இருக்க எத்தனை ஆயிரம் இருந்தாலும் சரி நாங்கள் வெளியெடுத்து பார்ப்போம், உங்கள் மகனை நிச்சயம் திரும்ப கொண்டுருவோம், அந்த வீர திருமகனை கொன்றுவோன்னு சொல்லி அதுக்கப்புறமே அந்த இராணுவ வீரர்கள் அந்த பிணங்களை எடுத்து ஆராய்ச்சி சோதனை பண்ணி பார்க்கும்போது 300 பிணங்கள் தாண்டி சோதனை செய்யும்போது ரான் கிவ்லியோடைய சடலம் மீட்கப்பட்டது. அந்த பல்ல வந்து சோதனை செய்து பார்க்கும்போது இது ரான் கிவ்லி தான். மேலும் வேறு சில மரபணு சோதனை பண்ணி இது ரான் கிவ்லி என்று 100% உறுதி பண்ண பிறகுதான் திங்கட்கிழமை மதியம் இஸ்ரேலிய இராணுவம் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. நாங்கள் ரான் கிவ்லியை மீட்டு விட்டோம். 10 ஆண்டுகள்ல கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் ஒருவருமே காசாவில் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆபரேஷன் நேற்று மதியம் முடிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு உணர்வு பூர்வமான ஆபரேஷன் இது. என்னென்னமோ ஆபரேஷன் பார்ப்போம். இந்த ஆபரேஷன் பார்த்தீங்கன்னா சடலங்களை வெளியே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி திரும்ப உள்ள போடுவது, இரவும் பகலும் இருப்பது. இதற்காக தான் அந்த வீரர்களுக்கு மனநலம் எதுவும் பயம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அதற்கென்று அதிகாரிகள், மத குருமார்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய அந்த இடத்துல இப்படி எண்ணற்றவர்கள், எண்ணற்ற படை பிரிவு சேர்ந்துதான்
இந்த மகத்தான சாதனை பண்ணி காமிச்சாங்க. நிச்சயமா எனக்கே வந்து இந்த ஆபரேஷன் ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தது. ஒரு சடலமா போயிட்டார் ஒருத்தர், அவர் அப்படியே விட்டுறலாம், அங்கேயும் புதைக்கப்பட்டிருக்காரு, இஸ்ரேலையும் போய் புதைக்க தான் போறாங்க. என்றாலுமே ஒரு 300 சடலங்களை இதற்காக வெளியே எடுத்து சோதனை செய்து திரும்ப உள்ளே அவங்கள புதைச்சு அதுக்கப்புறம் அந்த அவருக்கு தேவையான அந்த வீரமான அந்த இஸ்ரேலியரை கைப்பற்றியது மிகப்பெரிய சாதனை தான். இது மிகப்பெரிய சாதனையாக இஸ்ரேல் அரசு கொண்டாடும். அவங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க. கடைசி ஒருவரையும் காசாவில் விடமாட்டோம், மீட்டு கொண்டு வருவோம், உயிரோடவோ அல்லது சடலமாவான்னு சொன்னாங்க. அதை செய்து காட்டிவிட்டார்கள். இது மிகப்பெரிய சாதனை தான் இஸ்ரேல் அரசுக்கு. ஆனா இனி வந்து இதுல வந்து ஒரு பிரச்சனையே வரும். இல்ல பிணைய கைதிகள் அங்க ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி இனி சாக்கு போக்கு இஸ்ரேல் சொல்லவே முடியாது. இஸ்ரேல் அரசு 2ஆம் கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகர வேண்டும். இந்த நேற்று மீட்கப்பட்ட சடலத்தோடு முதல் கட்டம் 100% இந்த இஸ்ரேல் ஹமாஸ் 21 அம்ச சண்டை நிறுத்தம் முதல் கட்டம் நேற்று 100% முடிஞ்சு. முதல் கட்டம் என்பது சண்டை நிறுத்தம் ஏற்பட வேண்டும். கிட்டத்தட்ட 80% சண்டை நிறுத்தம் அங்கே இருக்கு. ஒரு 20% இஸ்ரேல் ராணுவம் ஆங்காங்கே தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. பயங்கரவாதிகளை ஒழிக்கும் மேலே இன்னைக்கு செய்யறாங்க. ஆனால் ஓவராலா பார்த்தா சண்டை நிறுத்தம் இருக்கு. பிணை கைதிகளை முற்றாக ஒப்படைக்க வேண்டும். நேற்றுடன் அனைத்து பிணை கைதிகளையுமே ஹமாஸ் ஒப்படைத்து விட்டார்கள் அப்படிங்கிற பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால இனி 2ஆம் கட்டத்தை நோக்கி நிச்சயமாக நகர வேண்டும். 2ஆம் கட்டம் என்பது இஸ்ரேல் எகிப்து அந்த எல்லையில ராஃபா பார்டர் கிராசிங் வாங்க, அந்த வழியா தான் வெளி உலகத்திலிருந்து அனைத்து வித பொருளும் இஸ்ரேலுக்குள்ள வந்தாகணும். அது முக்கியமான வழி ராஃபா கிராசிங். வெளியே வந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் நிற்குது உணவுப் பொருளோடு. இந்த அரபிய இஸ்லாமிய உலகம் இந்த பயங்கரவாத ஹமாஸ் பயங்கரவாத பாலஸ்தீன மக்களை ஊக்குவிப்பதற்காக, அதாவது இவங்களுக்கு என்னன்னா இவர்களை எப்படியாவது கூலி மாடுகள் போல வளர்த்தி விட்டு இஸ்ரேல்கிட்ட பிரச்சனை பண்ண, அதுதான் அவங்களோட எண்ணமே ஒழிய சக மனுஷன் நல்லா இருக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்த அரபுகளுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் உணவுப் பொருளோடு நிற்குது. இஸ்ரேல் வந்து இத்தனை நாள் அதை வந்து கட்டுப்படுத்தியே வச்சாங்க. பிணை கைதிகள் முழுதாக வரவில்லைன்னு சொல்லி இனி அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நேற்றே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த நிவாரண பொருளுக்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்துட்டாங்க. வேற வழியுமே கிடையாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதற்கடுத்து 2ஆம் கட்டத்தில் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். 100% ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராகி விட்டார்கள். இதுதான் வந்து இப்ப தகவல். ஏன் அப்படின்னா ஒன்று ட்ரம்ப் மீதும் இஸ்ரேல் மீதும் உள்ள பயம். கிட்டத்தட்ட ஹமாஸ் ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டாங்க. அவர்கள் வந்து தோய்ந்து போன நிலையில அப்படியே கிழிந்த பரிதாப நிலையில் இருக்கிறாங்க. அதனால ஆயுதம் ஒப்படைக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதில் வேற மாற்று கருத்தே இல்லை. அதை விட மிக முக்கியமானது, இன்றைக்கு காசாவை கட்டித்தர வேண்டும் என்றால் சர்வதேச நாடுகள் ஒன்றாக இணைந்தால்தான் முடியுமே ஒழிய பாலஸ்தீன மக்களோ இல்ல வெறும் அரபு மக்களோ அதை செய்துவிட முடியாது. சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து பணங்களை வேற பொருட்களை எல்லாம் கொடுத்து உதவினாதான் திரும்ப காசா கட்டித்தரப்படும். இது வந்து 2வது கட்டம். ஹமாஸ் ஆயுதத்தை ஒப்படைப்பது, காசாவை கட்டித்தருவது. 100% ஹமாஸ் அவங்க ஆயுதம் ஒப்படைக்கும் மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆட்சி பொறுப்புமே வேறு ஒருவருக்கு கொடுக்கும் மனநிலைக்கும் வந்துட்டாங்க அவங்க. ஆனால் இந்த 2ஆம் கட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து எனக்கு ஏற்படுத்துது. ஹமாஸ் ஆயுதம் ஒப்படைப்பது 100% உறுதி. 99.9 கூட 100% ஆயுதம் தரக்கு தயாராயிட்டாங்க. ஆனால் அந்த மக்களை வெளியேற்ற, காசா மற்றும் மேற்கு கரை மக்களை வெளியேற்ற இஸ்ரேல் வந்து ஒரு புதிய நாடையே உருவாக்கி இருக்காங்க. சோமாலி லேண்ட் என்ற நாடு 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த பயங்கரவாத பிரிய மொத்த மக்களையுமே மாற்றுவதும் தலை சிறந்தது சொல்லி அவங்க ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே 2ஆம் கட்டத்தில் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற ஒன்று இருக்கு.
இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு, மிகப்பெரிய அழுகை அந்த காசா மக்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்த புதிய காசா கட்டித்தரும் பிளான் வந்து இதுக்கு முழு தலைமை வந்து ட்ரம்ப்புடைய மருமகன் ஜாரேத் குஷ்னர் அப்படிம்பாங்க. அவர் தான் மொத்த தலைமை. இந்த காசாவை திரும்ப கட்டித்தரக்கு கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு செலவாகும்னு சொல்லி அவர் மதிப்பீடு கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு திட்டத்தை சென்ற வாரம் அவர் வெளியே கொடுத்துட்டார். இப்படி தான் நான் காசாவை கட்ட போறேன்னு. அந்த காசாவில் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் இதெல்லாம் வந்து காசா மக்கள் சொல்றாங்க, வானுயர்ந்த கட்டிடங்கள் கட்டி தருவோம் இருக்கு, வானுயர்ந்த கட்டிடங்கள் இருக்கு, கடற்கரை ஓரமாக ரெசார்ட் அப்படிம்பாங்க, பீச் ரெசார்ட், ரொம்ப அழகா நீங்க கடற்கரையை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நாட்களை கடத்தலாம், அது இருக்கு. நட்சத்திர ஹோட்டல்கள் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கு. மேலும் வந்து ஐடி பார்க், அதாவது கணினி அதில் வேலை செய்கிற அந்த ஹப் அப்படிம்பாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனால் வீடுகளை பற்றி ஒன்றுமே இல்லை. இதுதான் காசா மக்கள் சொல்றது. என்னென்னமோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பயங்கரமா 5 லட்சத்துல ஹோட்டல் இருக்கு, தங்கமா மிளற போது காசான்னு சொல்றாங்க. ஆனா இத்தனை லட்சம் மக்கள், 20 லட்சம் மக்கள் எங்க வசிப்பாங்க, அதை பத்தி ஒண்ணுமே அந்த வரைபடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அழுகையோட சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பவாது எங்களுடைய நிலங்கள் இருக்கு, அந்த நிலங்கள் மேல இடிபாடுகள் இருக்கு, இஸ்ரேல் இடிச்ச கட்டிட கழிவுகள் இருக்கு, எங்க இடம் இருக்கு, அதுல வந்து நாங்க படுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த புதிய திட்டத்துல எங்களுடைய இடங்கள் நட்சத்திர விடுதியாவோ பீச் ரெசார்ட்டாவோ ஐடி ஹப்பா மாற்றப்படும் சொல்றாங்க. இது எப்படி நாங்க ஏத்துக்கிறதுன்னு சொல்லி அந்த காசா மக்கள் மிகப்பெரிய கண்ணீரோட இந்த கேள்வி கேட்கிறாங்க. எனக்குமே மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. ஆனா ஜாரேத் குஷ்னர் என்ன சொல்றாருன்னா, எங்களை நம்புங்க, பணத்தை கொட்டி கொடுங்க. உலக நாடுகளுக்கு அவங்க அதான் சொல்றாங்க, எங்களை நம்புங்க, பணத்தை முதலீடு செய்யுங்கள், நல்லவை நடக்கும். இதுதான் அவர் சொல்றது. இது எனக்கு பெருத்த சந்தேகம் தான். அங்க ஒரு தனி நாடு தனியாக காத்திருக்கு இந்த காசா மேற்கு கரை பாலஸ்தீன பயங்கரவாத மக்களுக்கு. ஜாரேத் குஷ்னர் கொடுத்த வரைபடத்தில் அத்தனை மக்கள் வசிப்பதற்கான வீடுகளை பற்றி திட்டமே இல்லை. அதுக்கு மாற்றாக 5 நட்சத்திர ஹோட்டல், கடற்கரை விடுதிகள், பயங்கரமான ஐடி ஹப் அப்படின்னு தான் இருக்கே ஒழிய இந்த 20 லட்சம் மக்களுக்கு வீடு என்று எங்கேயுமே குறிப்பிட்டது போல தெரியல. இது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அது வந்து போக போக தான் தெரியும். வருகின்ற நாட்களில் நிச்சயமாக ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விடுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனை. இந்த அனைத்து பிணை கைதிகளையுமே இஸ்ரேல் வாங்கியது. ஒரே ஒரு நபரை மறக்கவே முடியாது. அது டொனால்ட் ட்ரம்ப்போ அல்லது பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரதமரோலாம் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசியிருந்தேன், காசாவின் புதிய ஹமாஸுக்கு தலைவனாக வந்த இஸ் அல்தீன் அல் ஹதாத் அப்படின்னு சொல்லி 2 தலைப்பில் அவனை பற்றி பேசியிருந்தேன். அதில் வந்து மிகச்சரியா என்னைக்கோ பேசின கணித்து சொல்லியிருந்தேன், இவனிடம் சாதித்து கொள்ளலாம், இவனிடம் பேசி அனைத்து பிணை கைதிகளும் வாங்கி கொள்ளலான்னு பேசியிருந்தேன். 100% பொருந்தி போயிருக்கு. அனைத்து பிணை கைதிகளுமே இஸ்ரேலிகள் வாங்கிட்டாங்க. இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்னால கடத்தப்பட்ட பிணை கைதி சடலத்தையுமே வாங்கிட்டாங்க. 10 வருஷம் ஹமாஸால் கடத்தப்பட்ட ஒரு சடலம் அங்கே இல்லை, சடலம் உயிருள்ளவர்கள் இல்லை, எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. மிகச்சரியாக சொல்லியிருந்தேன், இந்த இஸ்அல்தீன் அல் ஹதாதிடம் பேசலாம், நடக்கும் அப்படின்னு சொன்னது அப்படியே பொருத்தி போயிருக்கு. ஆனால் இந்த இஸ்அல்தீன் அல் ஹதாத் வந்து கொல்லப்பட வேண்டிய நபர் தான் இஸ்ரேலுடைய பார்வையில். ஏன்னா அக்டோபர் 7 தாக்குதல் திட்டம் வகுத்தாங்க ஒரு சில நபர்கள், ஒரு 5 ஒரு 6-7 நபர்கள் தான் இந்த திட்டத்தை வகுத்தாங்க. இதுக்கு தலைமையாக முகமது டைஃப் தான் அந்த திட்டத்தையே சொல்லுவான். கூட யாஹ்யா சின்வார், இஸ்மாயில் ஹனியா, அதனுடன் சேர்ந்து இந்த இஸ்அல்தீன் அல் ஹதாதும் இருப்பான். அவனுடைய புகைப்படம், அவனுடைய வீடியோ எல்லாமே இருக்கு. அவன் அந்த தாக்குதல் திட்டத்தில் பங்கெடுத்தது அப்படின்னு இருக்கும். அவனை தவிர எல்லாத்தையுமே கொண்டாங்க. அந்த வீடியோல இருந்த அந்த புகைப்படத்தில் காணப்பட்ட இவனை தவிர, இஸ்அல்தீன் அல் ஹதாத் தவிர எல்லாரையுமே இஸ்ரேல் ராணுவம் கொன்று விட்டது. இவனை மட்டும்தான் உயிரோடு விட்டுருக்காங்க. ஆனால் நிச்சயமாக கொல்ல வேண்டிய நபர் தான்.
இன்னும் அவ்வளோ பெரிய தாக்குதல் திட்டத்தை இவன் வந்து உருவாக்கும் போது இவன் கூட இருந்தான். ஆனால் அதற்கப்புறம் அவனுடைய மகனை கொண்டுட்டாங்க இஸ்ரேல் இராணுவம். இவனால தான் இத்தனை பிணை கைதிகளும் மீட்கப்பட முதல் காரணமாக இருந்தான். இதே இவனுக்கு பதிலாக அந்த நடமாடும் சவக்குழி ஓனான் யாகியா சின்வார்லாம் இருந்தால் நிச்சயமாய் இந்த அளவுக்கு சுமூக முடிவு எட்டப்பட்டிருக்காது. அவன்லாம் வந்து நடந்தாலே சவம் ஒழுகும், பேசினா சவம் ஒழுகும். அப்பேற்பட்ட ஆட்கள் அவனுக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. அவனை ஒப்பிட்டு பேசும்போது இவன் எவ்வளவோ பரவாயில்ல. இன்னைக்கு வந்து அவன் என்ன சாதிச்சானே தெரியல. யாகியா சின்வார் அந்த பகுதியே அவன் செய்த காரியத்தால அந்த பகுதி காசாவே மண்மேடம் மாறி அந்த மக்கள் வாழ முடியாத சூழலுக்கு போய் நிற்கிறாங்க. பரிதாப நிலையில அவனுமே தனிப்பட்ட முறையில் அவனுமே கொல்லப்பட்டு விட்டான். யாகியா சின்வாருமே அவனுடைய மனைவியுமே அவன் கொல்லப்பட்ட முன்னாடி வெளியே போனாங்க, காசா விட்டு வெளியே போனாங்க, பெரிய பண குவியலோட வெளியே போனாங்க. அவன் செத்தமே வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்தமா சந்தோஷமா இருக்கு. இவன் என்னத்தை சாதிச்சு கொடுத்தான் இந்த காசாக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் போல யாகியா சின்வார். அந்த விஷயத்துல இஸ்ஸதீன் அல்-ஹதாத் எவ்வளவோ பரவாயில்ல. பிணை கைதிகள் மொத்தமா வெளியே வருவதற்கு காரணமாக அமைஞ்சான். சண்டை நிறுத்ததற்கு அவன் தான் முக்கிய காரணமாக அமைஞ்சான். அந்த இப்போ வந்து ஒரு அமைதியான சூழல் அந்த பகுதியில் இருக்கு. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இஸ்ரேல் தான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறார்கள். ஹமாஸ் தரப்புலேருந்து எந்தவித பெரிய பதிலடிகள் எதுவுமே இல்லை. அவர்கள் அப்படியே அந்த நைந்து போன நிலையில் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம், இந்த பெரிய சாதனைகள் காரணம் இஸ்ஸதீன் அல்-ஹதாத் தான். ஆனால் கொல்லுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அது இஸ்ரேலுடைய கையில் இருக்கு. அவன் பங்கு பெற்றான் என்ற காரணத்துக்காக கொல்லலாம், இல்லை இவ்வளோ சுமூகமாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவனை கொல்லாமல் விடலாம். அவன்கிட்ட பேசி இன்னுமே நிறைய சாதிக்கலாம். இப்போவுமே நான் பதிவு பண்ணுறேன். அவன்கிட்ட பேசி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சோமாலிலேண்டில் கிடைக்கும். நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம், இஸ்ரேலும் பாதுகாப்பாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக சோமாலிலேண்டில் வாழலாம். போகிறது கஷ்டம்தான் என்றாலும் நீ யோசித்து பாரு, உங்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு தரோம், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே செஞ்சு தரோம். நீ உன்னுடைய ஆட்களை கொண்டு அங்கே போய் நீ வாழலாம், நாங்கள் இங்கே பத்திரமா வாழ்கிறோம், நீயும் பத்திரமா வாழன்னு சொல்லி அவனிடம் நிச்சயமாக பேசி பார்க்கலாம். ஒரு நல்ல முடிவு அவன் எடுக்கப்படும். ஏன்னா அவன் தோற்றம், அவன் மகன் செத்தனைக்கு இஸ்ரேல் பிணை கைதிகளை பார்த்து பேசினாங்க. அந்த இஸ்ரேல் பிணை கைதிகள் சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க என்ன பதிவு பண்ணாங்கன்னா, மற்றவர்களை காட்டிலும் எங்களை பிடித்து வைத்திருந்த மற்ற இந்த பாலஸ்தீன காசா மக்களை காட்டிலும் இஸ்ஸதீனும் அவனுடன் இருந்த ஆட்களும் எங்களை மென்மையாக நடத்தினார்கள் அப்படின்னு பதிவு பண்ணாங்க. அவங்க மகன் சத்தப்ப கூட அவன் முகத்தை முழுசாக கட்டிக்கிட்டு அவன் கண்ணீர் தெரியக்கூடாது என்பதற்காக அவன் வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருந்தேன். அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான். அவன் கேட்டிருந்தாங்க, இந்த இஸ்ரேலிய யூதம் பிணை கைதிகள் இந்த மாதிரி அவனுக்கு எங்களை இதுக்கு முன்னால் இந்த இடத்துல எங்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது அவன் சொன்னான், இந்த உலகம் என்பது நல்லவர்களும் தீயவர்களும் சேர்ந்து இருக்கும் உலகம். நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், நாம தான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு அவனை கடந்து போனான்னு சொன்னாங்க. அதெல்லாம் வச்சுதான் இவனை என்னால் ஒரு யூகம் பண்ண முடிஞ்சது. இவனுக்கு பதிலாக இன்னுமே பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கும் காசாலிருந்து வெளியே இருக்கும் இவனாவது காசா மண்ணுக்குள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் போராடிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு பதில் வெளியே இருந்துக்கிட்டு எகிப்தில் கத்தார் இருந்துகிட்டு இருக்கிற இந்த காலித் மார்ஷல், காசி ஹமாத் மற்றும் கலீல் அல்-ஹையா இவர்களை போன்ற தலைவர்களை கொள்ளலாம். இஸ்ரேல் பட்டு பயங்கரமாக கொள்ளலாம். ஏன்னா இவர்களை பார்த்தாலே தெரியும், இவனுக்கு மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், நடமாடும் சவ குழிகள் 3 பேருமே. அதே போல இவனுக்கு பேசினா இவனுக்கு காரியத்திலேயே பிணங்கள் விழுகும். இவனுக்கு காசாக்குள் இல்லாமல் கத்தாரில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு குடும்பத்தையும் அங்கே கூட்டு போய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அந்த மக்களை தூண்டி விட்டுட்டே இருப்பானுங்க. இந்த இஸ்ஸதீன் அல்-ஹதாத்தை கொல்லுவதற்கு பதிலாக இந்த 3 பேர்த்தை கொள்வது தான் மிக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இவன்கிட்ட பேசி
இன்னும் இஸ்ரேலுக்கு வேண்டியதை இவர்கள் சாதித்துக் கொள்ளலாம் இஸ்ரேலியர்கள். நன்றிகள்.